குதிரை பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம் மாதிரி இடத்துல தான் வளர்த்து அவங்க ஊதியம் போடுவாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. எப்படி இருந்து ஏன் நீங்கள் குதிரை வளர்க்குறீங்க? குதிரை வாங்கணும், வளர்க்கணும், வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஆசை. மானாமதுரை கிலோ குதிரையில் நீங்கள் போனாவே நீங்கள் தான் தெரியும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். குதிரை மேலே உங்களுக்கு ஏன் பிரியம் வந்துச்சு? அதுதான் இன்னும் எனக்கு தெரியல. இது மேலே ஆசை வர காரணம் என்ன? உங்கள் மனைவி குதிரை வளர்க்குறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுவும் சொல்ல மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குதிரையால சண்டையெல்லாம் வந்திருக்கா? நிறையா வந்திருக்கு. எதுவும் கோச்சிட்டுலாம் போயிருக்காங்க? கோச்சிட்டு போயிருக்காங்க. மூத்த மக பிறந்த டயத்தில் நான் குதிரை வண்டி வச்சு ஓட்டினேன். இப்போ இதுலேருந்து எடுத்துக்கிட்டா எனக்கு 20 வயசுலேருந்து நான் குதிரை வளர்க்குறேன். இப்போ எனக்கு 73 வயசு ஆகுது. இப்போ பொதுவாக குதிரை பார்த்திங்கன்னா மலை பிரதேசம், நீலகிரி, ஊட்டி இந்த மாதிரி இடத்துல தான் குதிரையை வச்சு வளர்த்து அவங்க ஊதியம் போடுவாங்க. ஆமாம். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. இல்லை 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 இல்லை. அப்படி இருந்து ஏன் நீங்கள் குதிரை வளர்க்குறீங்க? எனக்கு இது மேலே சின்ன வயசுலேயே நல்ல ஆசை. குதிரை வாங்கணும், வளர்க்கணும், வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஆசை. இப்போ இந்த குதிரை நீங்கள் வளர்த்ததுனால உங்கள் மனைவி கூட என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சு? மனைவி கூட சண்டை வரேன். ஏன் இதை வச்சு மறு வேலையை விட்டுட்டு இதே தெரியல, இது மேலே என்ன உங்களுக்கு அப்படின்னு சத்தம் போடுவாங்க. நாங்கள் அதில் வாங்குறது இல்லை. அவங்க சத்தம் போடும்போது நான் எங்கிட்டாச்சும் போயிடுறது. குதிரை வாங்குறதுக்கு காசு எப்படி வீட்டில் ரெடி பண்ணுவீங்க? காசுலாம் எப்படி? காசு ரெடி பண்ணிடுது. எப்படி காசு பொசேஷன், என் குடும்ப பொசேஷன் நான் தான். அதனால காசு வந்து நான் பார்த்து வீட்டுக்கு காசு கொடுக்குறது. குடும்ப எல்லா உங்கள் ஒய்ஃபு கேட்பாங்களே, என்ன குதிரையில் போய் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம். அதை வந்து அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் நான் விரும்ப செலவழிக்கிறது இல்லை அப்படின்னு சமாளிச்சிருவேன். இப்போ இந்த சண்டைனால உங்கள் மனைவி எவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்திருக்கீங்க? ஒரு 3 வருஷம் கல்யாணம் கட்டி ஒரு குழந்தை பிறந்து, மூத்த பொண்ணு பிறந்த உடனே இந்த மாதிரி குதிரை வண்டி வாங்கிட்டு வாங்கி ஓட்டவன் எங்கள் வீட்டில் அமைதியாக தான் இருந்தாங்க. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி புருஷன் வந்து இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டுறாப்புல அப்படின்னு பொண்ணு கொடுத்தவர்கிட்ட மாமனார்கிட்ட சொல்லவேன். அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து சத்தம் போட்டார். சத்தம் போட்டு எங்கள் அப்பா அம்மா உங்களெல்லாம் வைய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க வச்சிருக்கீங்க? அப்புறம் 3 வருஷம் கழிச்சு உங்கள் மனைவி எப்படி வந்து சேர்ந்தாங்க? அப்புறம் அவங்களும் வந்துட்டேன். நான் வந்து கூப்பிட கூட இல்லை. அப்போ குதிரை தான் முக்கியம்? ஆமாம் ஆமாம் ஆமாம். மனைவி முக்கியம் இல்லை, குதிரை தான். குதிரை முக்கியம். பிள்ளைய சொல்லியும் கேட்கல. யாரு சொல்லி? ஊரே சொல்லிச்சு இதெல்லாம் நம்ம பகுதிக்கு லாய்க்கப்படாது. ஆடு மாடு வாங்கி ஒரு மாட்டை வாங்கி ஆட்டை வாங்கி இது என்னத்துக்கு குதிரை வாங்கி வளர்க்குற அப்படின்னு ஊரே சொல்லிச்சு. அது வந்து எனக்கு அந்த குதிரையினால உங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை? இல்லை 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 இல்லை. வருமானம் எந்த வருமானம் 10 ரூபா வருமானம் இல்லை. அப்போ இதுக்கு உடம்பு சரியில்லை போச்சுன்னா என்ன? நம்ம கையில இருந்து வைத்தியம் பார்க்கணும். வைத்தியம் பார்க்கணும். டாக்டர்லாம் அப்படி கூட்டு போவீங்களா? ஆமாம். போன் அடிச்சு எங்கேயும் இருக்கான்னு முதல்ல குதிரை வளர்க்குறவட்ட கேட்கணும். கேட்டு அவங்க மூலியமா டாக்டரை பார்க்கணும். இது குதிரை வாங்குறதுக்கு எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? எவ்வளோ அலைஞ்சு? நிறைய அலைஞ்சிருக்கேன். திருச்சி போயிருக்கேன். நிறைய ட்ரிப்பு திருச்சி போயிருக்கேன். புரோக்கர்களை போய் பார்க்கணும். சேலம் போயிருக்கேன். வாழப்பாடி போயிருக்கேன். வாழப்பாடியில் ஒருத்தர் வியாபாரம் இருக்காரு. திருச்சியில் மருத போயிருக்கிறேன். நிறைய திருப்பு மருத போயிருக்கேன். இதனால எந்த ஒரு பயனுமே இல்லை? இல்லை இல்லை இல்லை. ஆனால் நீங்கள் குதிரை வாங்குறதுக்காண்டி ஊர் ஊரா போயிருக்கேன். ராமேஸ்வரம் போயிருக்கேன். ராமநாடு போயிருக்கேன். நிறைய திருப்பு ராமநாடுலாம் போயிருக்கேன். இப்போ மானாமதுரை கிலோ குதிரையில் நீங்கள் போனாவே நீங்கள் தான் தெரியும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் ஒரே ஆள்தான். என்ன சொல்லி கூப்பிடுவாங்க மானாமதுரை எல்லாரும்? அவன் பேர் தெரிஞ்சவங்க பெரியவங்க காளிமுத்துன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என் பேர் காளிமுத்து. காளிமுத்துன்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்க தெரியாத குதிரை வண்டிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாத்தா ஆகிட்டீங்க? ஆமா, இப்போ தாத்தா ஆகிட்டு. மீசையெல்லாம் குதிரைக்காண்டியே வளர்க்குறீங்களா? இல்லை 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 இல்லை. நான் யதார்த்தமாகவே நான் சின்ன வயசுலேயே மீசை வச்சிருப்பேன். இப்போ உங்கள் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? மூத்தவன் வந்து பள்ளிக்கூடத்தில் பியூனாக இருக்கிறேன். டீச்சரு வாத்தியார்மார்களுக்கு கொடுக்க. இது வரைக்கும் எத்தனை குதிரை இருக்குது நீங்கள் வளர்த்துருக்குறது? ஒரு 7-8 குதிரை நான் விற்றுருப்பேன். 7-8 குதிரை வளர்த்துருப்பேன்.
நீங்க வளர்த்த குதிரையில உங்களுக்கு 8 குதிரையா நம்ம நீங்க வளர்த்த குதிரையில உங்களுக்கு ரொம்ப பிரியமான குதிரை, இந்த குதிரை எனக்கு தாண்டா நல்ல குதிரை அப்படின்னு நினைச்ச குதிரை இந்த குதிரை? அதை வந்து 2-3 குதிரை நல்ல பிரியமான குதிரை. நம்ம சொல்ற பூரா கேட்கும். இப்படிலாம் அடம் பிடிக்காது, ஓடாது, இப்படி பின்னாடி எல்லாம் போகாது, அடம் பிடிக்காத குதிரை எல்லாம் நின்றுச்சு. இது வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? இது வாங்கி 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. சின்ன கண்டுல வாங்கிட்டீங்களோ? சின்ன குட்டியிலே வாங்கிட்டு. குட்டியில வாங்கி. ஆமா, சின்ன குட்டியில சொன்னது பூரா கேட்டுச்சு. சின்ன குட்டியில மானாமரத்தை போயிட்டு வரும்போது மானாமரத்துல இருந்து இதை பார்த்துட்டு பைக் எடுத்துட்டு 4 பேர் 5 பேர் வந்தாங்க. குதிரை வண்டியில ரொம்ப தூரம் இங்கே பயணிச்சிருக்கீங்க நீங்க? மருதேறி போயிருக்கேன். மதுரை போயிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. பைபாஸ்லையா? அப்போ வந்து இவ்வளவு வாகனங்கள் இல்லை. இப்போ கிட்ட எங்கேயும் போகல. நான் வந்து கல்யாணம் பண்ண டயத்தில் வாங்கின குதிரை மருதேறி போயிருக்கேன். மருதையில் 1 வாரம் அணி சுற்றி தெரிஞ்சுட்டு. உங்க மனைவி திட்டுவாங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்போவும் திட்டுவாங்க, அப்பவும் திட்டுவாங்க. ஆனால் அதை எந்த காதலையும் வாங்குறது இல்லை. ஆமா ஆமா. வாங்கின பிரச்சனை நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல சொல்றா. அதை வந்து பொருள்படுத்த மாட்டேன். யாரு சத்தம் போட்டாலும் காதில் வாங்காத மாதிரி கேட்காத மாதிரி நம்மளுக்கு இருந்துருவேன். பொறுமை நம்ம செய்யறது வந்து இதுன்னு சொல்லித்தானே. குதிரை மேல உங்களுக்கு ஏன் பிரியம் வந்துச்சு? அதுதான் இன்னும் எனக்கு தெரியல. இது மேல ஆசை வர காரணம் என்ன? எல்லாரும் இந்த சைடு பாத்தீங்கன்னா மாடு வளர்க்குறாங்க. அது அந்த பந்தயத்தை பார்த்தேன்ல, மாட்டு வண்டி பந்தயம்லாம் ரொம்ப ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறாங்க. மாட்டு வண்டி 4 ஜோடி மாடு, 4 வண்டி வச்சிருந்தேன், 4 ஜோடி மாடு வச்சிருந்தேன். ஆனா அதுல உங்களுக்கு பெருசா ஈடுபாடு இல்லை. ஆமா ஆமா. குருத அது இருந்தாலும் குருத வண்டி மேலதான் எனக்கு அளவுக்கு மிஞ்சின ஒரு பிரியம். இதுல நிறைய விழுந்திருக்கேன். இப்படி பரத்தாலையெல்லாம் போய் விழுந்திருக்கேன். ஓடும்போது வண்டி தடுமாடி கீழே இறங்கிருமா குருதை விழுந்திருக்கேன். நிறைய அடிபட்டு இருக்கு. கால்கையெல்லாம் ஏறி இருக்கு, வண்டி ஏறி இருக்கு. ஆஸ்பத்திரிலாம் போய் பெரிய ஆமா ஆமா காயம்லாம் பட்டிருக்கேன். அப்ப பிரச்சனை வரும்ல, வீட்டுல எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் வந்து காட்டிக்கிற மாட்டேன். வீட்டுல வந்து காட்டிக்கிற மாட்டேங்க. வழியை வாங்கிட்டு கம்பெனி இருக்கு. எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பயலுங்க 3 பொண்ணு. ஒண்ணு கட்டி கொடுத்தாச்சா? எல்லாத்துக்கும் இளைய பொண்ணு இறந்து போச்சு. மூத்த பொண்ணு இந்த சோமாத்தூர்ல கட்டி கொடுத்து, அதோடைய பொண்ணு அது மகளைத்தான் நான் சின்னவனுக்கு கட்டியிருக்கேன். அதை என் மகளோட மச்சான் மகளைத்தான் மூத்தவனுக்கு கட்டியிருக்கேன். 2 பையங்களும் நல்லமா இருக்காங்க, பிள்ளைகளோட இருக்காங்க. பொம்பளை பிள்ளைகளும் அது வாட்டுக்கு இருக்கு. இப்போ ஒரு குதிரை வளர்க்கணும்னா உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும்? மாசத்துக்கு என்ன ஒரு அதுகளுக்கு இப்போதைக்கு அளவுக்கு மிஞ்சி இறப்பட வேண்டியதில்லை. இப்போ புல்லு இல்லாத நவரை கொஞ்சம் நம்ம வைத்தியம்லாம் பார்த்தா எவ்வளோ செலவாகும் வருஷத்துக்கு ஒரு குதிரை வளர்க்க? அது ரொம்ப செலவாகாது நாட்டு குதிரைக்கு. அப்படியே பார்த்தாலும் ஒரு 3000 ரூபாய்க்குள்ள வரும் வருஷத்துக்கு. ஆமாம். இப்போ இந்த பெல்ட்டு ஆமாம் இதெல்லாம் வாங்குறேன்னா இதே வந்து தனியாக காசு வரும். எவ்வளோ வரும்? குதிரைக்கு பராமரிப்பு வண்டி பெல்ட்லாம் எவ்வளோ வரும்? இதெல்லாம் இப்போ வண்டி 30,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா வரையும் இருக்கு. அதே மாதிரி பெல்ட்டு வந்து 50,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. 20,000 50,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. செகண்ட் ஹேண்டில் வாங்கினா ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கலாம். வண்டி வாங்கலாம், பெல்ட்டு வாங்கலாம். உங்களுக்கு குதிரை இது வரைக்கும் உதஞ்சிருக்கா? நிறையா உதஞ்சிருக்கு. பழக்கிருக்கும் போதெல்லாம் உதஞ்சிருக்கு, கடிச்சிருக்கு. உங்கள் அப்பாட்ட அடியெலாம் வாங்கியிருக்கீங்களா குதிரை? எங்கள் அப்பா என்னை ஒன்றும் சொல்ல மாட்டார். எங்கள் அப்பா வந்து மனைவிட்டு அடி வாங்கிருக்கீங்களா? இல்லை, எங்கள் மனைவி நிற்க மாட்டாங்க என்கிட்ட. அத்தாலே நிற்க மாட்டாங்க. அப்புறம் மனைவி அந்த அளவுக்குலாம் நான் குடும்பம் வச்சுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு நம்மளை எழுத்து பேச மாட்டாங்க. கோவம் வரும், சண்டை வரும், நீங்க தான் அடிச்சுட்டு விட்டுருவீங்க. ஆமா ஆமா ஆமா. அப்படி வந்து நம்மளை வந்து உங்க பிள்ளை என்ன சொல்லுவாங்க? உங்க பிள்ளை என்ன சொல்லுவாங்க? அப்பா செய்கிறது யாரும் ஒன்றும் சொல்லாதீங்க. எங்கள் அப்பா செய்கிறது அவர் வாட்டுக்கு செஞ்சுட்டு போகிறான்னு சொல்லுவாங்க. யாரும் என்னமோ சொன்னானே. இப்போ உங்கள் பேத்திலாம் என்ன சொல்கிறாங்க குதிரை வளர்க்குறத பற்றி? எல்லாருமே என் மேலே இது வளர்க்குறதுனால என் மேலே இதான் மனசில் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. பூராமே என் மேலே நல்லா. இதுக்கு தீவனம் நீங்கள் மட்டும்தான் போடுவீங்களா, உங்கள் மனைவிலாம் போடுவாங்களா? இல்லை, நான் இல்லாத நேரம் என் குடும்பத்துலேயும் போட்டுக்கிடுவாங்க. தண்ணி இது காமிப்பாங்க, இற போட்டுக்கிடுவாங்க. பார்த்து நான் ஊர் இடத்துக்கு போயிட்டேன். நான் பெரும்பாலும் போக மாட்டேன். எங்கே போனாலும் ஓடி வந்துடுவேன். போனால் மானாமரத்தை போனாத்தேன். இது கிடக்கிறதுனால தண்ணி வைக்கணும், 2 ஆட்டை தண்ணி வைக்கணும்.
அப்படி நேரத்தில் 2 ஆட்டை வைக்கணும், வெயில் நேரத்தில் ஒரு 4-5 ஆட்டை வைக்கணும். எந்த ஒரு செலவும், அதாவது எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் குதிரை மேலே ஆசை. எந்த இதில் எந்த பயனும் இல்லை. நிறையா இதில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம அதை மானாமரைக்குள்ள டவுனுக்குள்ள வண்டி ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? குதிரையில் போகும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? அந்த ஃபீல் நல்ல சந்தோஷமா இருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போ பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, அப்போ அதை நீங்கள் ஓவர்டேக் பண்ணி நீங்கள் குதிரையில் போகிறீங்க. ஆமாம். அப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கும்பா அப்படி பார்க்கும்போது? அது நல்ல சந்தோஷமா இருக்கு. குதிரை இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிருக்கீங்களா? நிறைய ஓவர்டேக் பண்ணி போயிருக்கேன். பாப்பா அவங்க அப்ப கார்ல கை காட்டியிருப்பாங்களா? ஆமா ஆமா, நிறைய பேர் கை கட்டியிருப்பாங்க. ஒரு வட்டம்லாம் குதிரையும் பஸ்ஸு நிறையா வந்து இங்க பக்கத்துல ஒரு ரைஸ் மில்லுன்னு இருக்கு. அதுல இருந்து அப்போ வந்து இவ்வளவு பஸ் இல்லை. அப்போ ஓடும்போது அந்த பஸ் அந்த குருதையும் அப்படியே சரியா போச்சு. அப்படியே எல்லாரும் பஸ்ல இருந்த அப்புறம் விசில் அடிச்சு கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. படம்லாம் பாப்பீங்களா? படம் பாப்பேன். நிறைய. யார் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு அப்போ வந்து எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் குதிரையில போறலாம் பார்த்துருக்கீங்க? ஆமா. இப்போ வந்து விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். சரி சரி சரியா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.